வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி நம்ம ரொம்ப ருசியான டேஸ்டியான ஒரு தேங்காய் இல்லாமல் செய்கிற ஒரு செட்டிநாடு ஃபிஷ் குழம்பு பார்க்க போகிறோம். அதுக்கு முதலாவது நம்ம 500 கிராம்ஸுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா உரித்து வைக்கணும். அதுக்கப்புறம் 300 கிராம்ஸ் டொமேட்டோ வைக்கணும். இந்த கொடுவா ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க, அந்த ஃபிஷ்ஷு 2 கிலோ கொடுவா ஃபிஷ் வேணும். அதுவும் நன்றாய் கழுகி எடுத்து வைங்க. எடுத்து வச்சுட்டு ஒரு வானலியில் எண்ணெயை ஊற்றி அந்த சின்ன வெங்காயத்தை 500 கிராம் சின்ன வெங்காயத்தை அப்படி அதில் போட்டு நல்லா வதக்குங்க. வதங்கி அதில் நல்ல ஒரு ஸ்மெல் வரும். இந்த ஸ்மெல்லெல்லாம் வந்த பிறகு அது கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் இது போல் வதக்கின பிறகு தக்காளியை போட்டுக்கோங்க. தக்காளியும் நல்லா ஸ்லைஸாக கொஞ்சம் நீட்டமாக கட் பண்ணி போடுங்க. போட்டு நன்றாய் வதக்கவும். வதங்க அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சூப்பராக வதங்கிட்டுன்னா கிரேவியும் நல்லாயிருக்கும். அதில் ஒரு 25 கிராமுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, அதாவது 2 டேபிள் ஸ்பூனு. அதுக்கப்புறம் 50 கிராம் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க, சிவந்த மிளகாய் தூள், அது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போடுங்க. அதுக்கு பிறகு ஒரு 100 கிராம் மல்லித்தூள் அதையும் போடுங்க. எல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்குங்க. அந்த பச்சை வாசம் எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா சூப்பராக வதங்கணும். அடி பிடிக்காமலும் நம்ம பார்க்கணும், ஏன்னா அடி பிடிச்சிட்டுன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அப்படி ஆகாமல் நல்லா டேஸ்டியாக இருக்கிறதுக்கு சூப்பராக வதக்குங்க. நல்லா வதங்கின பிறகு அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு அது திரும்ப நல்லா வதக்குங்க. அப்புறம் அது தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து அதை அரைக்கிறதுக்கு சூடாறின பிறகு மிக்சியில் போட்டு நல்லா நம்ம அரைக்கணும். அது அரைக்கிறதுக்கு வச்சு நம்ம அதுக்கு நல்லா தண்ணி ஊற்றி அரைச்ச பிறகு இன்னொரு வானிலையில் எண்ணெய் ஊற்றி கடுகை போட்டு வெந்தயம் போட்டு சீரகமும் போடுங்க. இது 3 போட்டால் நல்ல மணமாக இருக்கும். எல்லாத்தையும் போட்டுட்டு அதில் ஒரு 10 காஞ்ச மிளகாய், நல்ல உருண்டை காஞ்ச மிளகா, நல்லா அழகாக இருக்கும் பார்க்க, ரெட் கலரில், அதை போடுங்க. போட்டுட்டு கருவேப்பிலை கொஞ்சம் நிறைய, ஒரு கை ஃபுல்லாக போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா இது பண்ணி சின்ன வெங்காயத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் போடுங்க. இது தாளிப்பு, இது இருந்தால் தான் அது டேஸ்ட்டே கொடுக்கும். இது கொஞ்சம் நல்லா காஞ்ச பிறகு அதில் பூண்டு அரைச்சது ஒரு 50 கிராம் பூண்டு அரைச்சதை அதை போட்டு நல்லா வதக்குங்க. அது சூப்பராக வதங்கி வரணும், இல்லைன்னா ஒரு பச்சை ஸ்மெல் வரும், அது வரக்கூடாது. அது வதங்கட்டும். அதுக்கு இடையில் புளியை நல்லா கரைச்சி ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு, ஒரு 2 பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை நல்லா எடுத்து நல்லா கரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. இங்கே அந்த பூண்டு நல்லா வதங்கிட்டான்னு அவ்வப்போது செக் பண்ணுங்கள். இன்னும் பச்சை ஸ்மெல் மாறலை, அதில் இன்னும் வதக்குங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா வதக்கிட்டே இருங்க. நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள், கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு. இனி நம்ம அந்த ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை ஃபுல்லாக அதில் தட்டுங்க. ரெண்டும் சேர்ந்து ஒரு சூப்பரான மணம். இது அப்படியே போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கி அதில் கொஞ்சம் தண்ணீரும் விட்டுக்கோங்க, அப்போ தான் அது அடி பிடிக்காமல் இருக்கும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். தண்ணியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எந்த பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோமோ அது நல்லா க்ளீனாக அதுலேருந்து எடுத்து இதில் போட்டு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி, ஆஹா சூப்பராக இருக்குது. எவ்வளோ அழகான ஒரு கலர் பாருங்கள். இதுதான் செட்டிநாடு ஃபிஷ் கறி. பாருங்கள், மசாலா ரெடி ஆகிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. அவ்வப்போது கிளறி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அந்த மஞ்சள் கலர் கொஞ்சம் மாறி ஒரு ஆரஞ்சு கலரில் அப்படியே வருது லைட்டாக. இனி அதில் புளியை கரைச்சதை அதில் விட்டு நல்லா கொதிக்க விடணும். கொஞ்ச நேரம் வதங்கின பிறகு அது நல்லா கொதிக்க தொடங்கும். அப்பப்போ கிளறி விடுங்க. உப்பு, கல்லுப்பு போட்டுக்கோங்க, ஒரு 100 கிராம். அது வேண்டாம், உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு போடுங்க. எவ்வளோ உங்களுக்கு தேவையோ உங்கள் வாய் ருசிக்கு ஏற்றபடி உப்பு போடுங்க. கொஞ்சம் கூட தண்ணீரை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க.
கொஞ்ச நேரத்துலேயே அந்த எண்ணெய் எல்லாம் தனியாக அதில் வர தொடங்கும், நல்லா கொதிக்கும். பாருங்கள் சைடில் எல்லாம் அந்த எண்ணெய் வந்துட்டு இப்போ நல்லா வதங்கியிருக்கும், அந்த பச்சை வாசம் எதுவுமே இருக்காது. இனி நம்ம வந்து அதில் ஏற்கனவே நல்லா நீட்டாக கழுவி வச்சுருக்கிற மீனை போடலாம். கொடுவா மீன் சூப்பர் டேஸ்டியாக இருக்கும், நல்லா அழகாக கட் பண்ணி வச்சுருக்கிற மீன் இது. அதுக்கு அழுக்கெல்லாம் எடுத்து நல்ல வெள்ளையாக இருக்குது பாருங்கள், நல்ல ஃபிஷ்ஷு, நல்ல இது ஃப்ளஷியாக இருக்கும் இந்த மீன். அதை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்ச நேரம் நல்லா மூடி வைங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. அதிலேருந்து எடுத்து பார்க்கும்போது இப்படி அழகான சூப்பரான ஒரு ஃபிஷ் கறி நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு. இதுதான் செட்டிநாடு ஃபிஷ் கறி, தேங்காய் இல்லாமல் சூப்பரான ஃபிஷ் கறிங்க, அருமையாக இருக்கும். டேஸ்ட் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்க. பாய்.